வணக்கம் நண்பர்களே, உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை, கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள்னா செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர பார்த்தீங்கன்னா பலருமே தற்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால வெற்றிலை தீபம் ஏற்ற தொடங்கிட்டீங்க. இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த முறையில் நீங்கள் ஏற்றினாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி பண பிரச்சனை என்பது இனி வராதுங்க. அப்படிப்பட்ட தீப வழிபாடு முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றினா அதற்கான முழு பலனும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு 7.5 செடி இல்லைன்னா மற்ற சனிகளால் ஏற்படக்கூடிய இல்லைன்னா கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வெற்றிலை பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வழிபடும் போது ஒரு முக்கிய இடம் இதற்கு இருக்குது. மங்களகரமான பொருள்லே சொல்லலாங்க. இதை பயன்படுத்துவதால் தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமே இருக்குதுங்க. இது செல்வத்தையும் வெற்றியும் தரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெற்றிலைனாலே செல்வம், அமைதியை தரக்கூடிய பொருளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம வீட்டில் எந்த முறையில் ஏற்றினா எப்படிப்பட்ட தீராத பண கஷ்டம் பிரச்சனையும் தீர்ந்த இந்த பதிவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பண சிக்கலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால தான் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் மனிதனுடைய மதிப்பையும் மரியாதையும் பார்த்திங்கன்னா சமூகம் பல நேரங்களில் அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து தான் மதிப்பிடுறாங்க. அந்த பண வரவின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் மகாலட்சுமி தாயார். அதனால் அன்னையின் கருணை பார்வை கிடைத்தாலே வறுமை நம்மை விட்டு விலகிடுங்க, கடன் சுமையும் குறைய தடுங்க, பண ஓட்டம் சீராக மாறும். அதற்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்த எளிமையான ஒரு பரிகார வழிபாட்டு முறைனா அது வெற்றிலை தீப வழிபாடு மட்டும்தாங்க. பொதுவாக முருகப்பெருமானுக்கு தான் சக்கோண கோலமிட்டு அதன் மீது வெற்றிலை வைத்தோ இல்லைனா தட்டில் விசிறி போல 6 வெற்றிலைகள் விரித்து வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். ஆனால் வெற்றிலை மாலை சாற்றுவது, வெற்றிலை தீபம் ஏற்றுவதுன்னு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக இந்த வெற்றிலை தீபத்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றினா இன்னும் பொருளாதார நிலை உயர்வதற்கான சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக உங்களுக்கு அமையுங்க. இந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களகரமான பொருளில் ஒன்றுதான் வெற்றிலை. முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள்னே சொல்லலாம். இந்த வெற்றிலையில் முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலே தீராத பண கஷ்டமும் நிச்சயம் தீருங்க. அதை தீர்வதற்கான வழியும் நிச்சயம் பிறக்கும். அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமைனால உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி பெருகக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த ஒரு வழிபாட்டினை தவறாமல் நீங்கள் செய்து பாருங்கள். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெற்றிலையும் சின்ன மண் அகல் விளக்கு, பசுநெய் இல்லைன்னா மஞ்சள் நிற திரியை பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், கற்கண்டு 2 துண்டுகளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. மஞ்சள் திரி தயாராக மஞ்சள் துணியில் சிறிது தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் கலந்து திரியின் மீது பூசி காய வச்சு மஞ்சள் திரியை நீங்கள் தயாராக எடுத்து வச்சுட்டு பிறகு மஞ்சள் செல்வம் தரக்கூடிய குரு பகவானுக்குரிய பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மாலை 6 மணிக்கு நிலைவாசல உள்பக்கமாக கிழக்கு பார்த்தவாறு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபம் ஏற்றாதீங்க. ஒரு தட்டின் வெற்றிலையை கழுவி வச்சுட்டு அதெல்லாம் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு வெற்றிலை மேலே அகல் விளக்கை வைத்து பசுனை மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக 2 கற்கண்டுகள் வைத்தாலே போதுங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து கொண்டு திருவிளக்குக்கு உரிய ஒரு மந்திரம் இருக்கு. அது என்னன்னா மகாலட்சுமி தாயே வருக வருக என்னும் மந்திரத்தை நீங்கள் 27 என்ற எண்ணிக்கையில் மனமுருகே சொல்லி வழிபட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். வழிபாட்டு நிறைவு செய்த பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படித்திருக்கக்கூடிய கற்கண்டை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியே 2 பக்கத்திலும் போட்டுடுங்க. இது எறும்புகள் வந்து சாப்பிட்டா குடும்பத்தில் ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த விளக்கை தினமும் ஏற்றுவதும் நல்லது. குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய முருகர் படத்திற்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதார எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிட்டு
பார்த்தீங்கன்னா தீபமேற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. தினமும் புதிய வெற்றிலை பயன்படுத்துங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது. இதே போல் மண் அகல் விளக்கை கழுவி மீண்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான ஒரு பலனை நிச்சயம் ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நம்பிக்கையோடு செய்து வந்தாலே நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் பெறுவீங்க. பணப்பருவு சீராக மாறும், கடன் நிலத்தை குறைய தொடங்கும், வீட்டில் லட்சுமி கடாச்சம் உண்டாகுங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுன்னே சொல்லலாம். செவ்வாய் கிரகத்திற்குரிய கடவுளாக இந்த முருகப்பெருமான் இருக்காரு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷ பொருதி தினங்கள் இருக்குங்க. ஒன்று வார வழிபாடு, செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம வழிபடுவது. நட்சத்திர வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தன்று வழிபடுது. திதினா சஷ்டிங்க, இதில் தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டின்னு வரும். இதில் வழிபடுவதால் முருகனுடைய அருள் நிச்சயம் நமக்கு உண்டுங்க. இதே போல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாள்னா செவ்வாய்க்கிழமைனால விசேஷமான ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே இன்னும் சிறப்பான பலன் உண்டு. முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாட்டு அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றி வந்தாலே அளப்பரிய நன்மைகள் உண்டுங்க. நினைத்த காரியங்களும் கைகூடி வரும். முக்கியமாக இந்த ஒரு தீபத்தை செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவதாலே நில பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு பூமி காரகன் மங்கள காரகன்னு சொல்லுவாங்க. எனவே செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டீங்கன்னா நிலம் வாங்குவது விற்பதுன்னு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது தீர்ந்துடுங்க. அதே போல் புது வீடு வாங்க வேண்டும்னு ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் விரைவில் அந்த ஆசை நிறைவேறும். அதே போல் இருக்கும் இடத்துல புது வீடு கட்ட வேணும்னு நினைத்தீங்கன்னா இந்த ஒரு தீப வழிபாடு நிச்சயம் உங்களுக்கான பலனை தருங்க. நீங்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்குல்ல, இல்லைன்னா வீட்லேயே விக்கிரகம் வச்சுருப்பீங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. படத்திற்கு வாசனை நிறைந்த மலர் எண்ணெய் வச்சு இந்த பூஜையை கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசையில் தான் செய்யணும். பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா புதிதாக பார்த்தீங்கன்னா காம்போடு கூறிய 6 வெற்றிலைகளை எடுத்துக்கோங்க. வெற்றிலைகளை அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாதுங்க. வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வச்சுட்டு பிறகு வெற்றிலையினுடைய நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. பிறகு ஒரு தாம்பழத்தட்டின் மீது 6 வெற்றிலையை விசிறி வடிவத்தில் பரப்பி வச்சுட்டு பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மேலே குங்குமம் போட்டு வச்சு அதன் வெற்றிலைகள் மீது நடுவே வைக்க வேண்டும். பிறகு அகல் விளக்கில் எடுத்து வைத்த வெற்றிலையினுடைய காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இப்படி தீபம் ஏற்றி மனதில் உங்களுடைய தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டா அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலையிலிருந்து வரக்கூடிய நறுமணமும் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதோ நிறைந்திருக்கும். இந்த நறுமணத்தால் மகிமையினால தான் முருகப்பெருமான் நிச்சயம் உங்கள் வீட்டில் மனமகிழ்ந்தே உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவாருங்க. இந்த ஒரு வெற்றிலை தீப வழிபாட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியுங்க. மேலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இந்த நாளை வழிபட்டு வாங்க. வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமைன்னு கேட்டால் வெற்றிலையினுடைய நுனியில் லட்சுமி தேவியும் நடுவில் சரஸ்வதி காம்பியில் பார்வதி தேவி இருப்பதாக சொல்லுவாங்க. அதனால இந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான பொருளுங்க. நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு தீபம்னா இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக நீங்கள் 9 வாரங்கள் ஏற்றி வழிபடுங்க. மனமுருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்தாலே நினைத்த காரியம் நிச்சயம் நடக்குங்க. மேலும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா 12 வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் 6 வெற்றிலைகளை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தோகை போல வட்டமாக அடுக்கி வைத்துட்டு அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலை நடுவுலையை பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை 3 to 4 மணி வரை, மேலும் பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 2 மணி வரை, மதியமாக பார்த்திங்கன்னா இரவு 8 to 9 மணி வரைனே இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் ஏற்றி வர முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. வெற்றிலையில் நீங்கள் காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் போட்டு ஏற்றி வழிபடுங்க.
இது நறுமணம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பெற்று தருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.